ஒரு தாயினுடைய பாசம் எப்படி இருக்குங்கிறத நான் சின்ன பிள்ளையிலே உணர்ந்துட்டேன். 3 வரிசை ஆம்பளை பிள்ளைங்க எங்கள் வீட்டில், நான் 3ஆவது ஆம்பளை பிள்ளை. எனக்கு அடுத்து ஒரு தங்கச்சி பிறந்துச்சு. என்னை ஒரு பிள்ளையாவே மதிக்க மாட்டேன்ட்டாங்க வீட்டில். எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையத்தான் பாவாடை ஜாக்கெட்டு பொட்டு அது இதுன்னு. எனக்கு ஒரு டவுசர் கிழிஞ்சிருக்கு மாற்றி வாங்கி கொடுப்பான்னா கூட, போட ஆம்பளை கோமணத்தை கட்டிக்கிட்டு கூட திருலாம்டா, பொம்பளை பிள்ளை அப்படி அனுப்ப முடியுமா அப்படின்ட்டு எங்கள் அப்பா அவ்வளவு நக்கல் பண்ணுவார். டவுசர் கிழிஞ்ச டவுசரை காமிச்சா கூட இன்னொரு டவுசர் வாங்கி போட்டு தர மாட்டார். அந்த நேரத்தில் என்னை கூப்பிட்டு என் மடியில் உட்கார வச்சு என் டவுசரை எடுத்து ஒரு துண்டை கட்டி விட்டு என் டவுசர் எடுத்து தைச்சு அந்த வெள்ளை நூலுக்கு ப்ளூ மையை தடவி விட்டு என் மானத்தை காப்பாற்றின என் தாயை இன்னைக்கு நான் நன்றியோடு நினச்சி பார்க்குறேன். அது மாதிரி தாய் பார்த்தீங்கன்னா பல நிலைகளில் இருப்பாங்க. சில பையன் ஆள் நல்லா முரட்டு ஆளாக இருப்பான், அம்மா பார்த்தீங்கன்னா பரிதாமாக இருக்கான். யங் மதர் சன் 2 பேர் இருக்க அந்த ஒரு வீடு இருக்கு பாருங்க, படு கரைச்சலாக இருக்கான். அந்த அம்மாவை அந்த ஓட்டுவாங்க அந்த பயலுமா, சிலிம்மாக இருக்க, அடே அப்பா இங்கிட்ட திரும்புமா சிம்ரன் மாதிரியே இருக்கம்மா அப்படிம்பாங்க. டே போடா அப்படிங்க அவங்க அம்மா. போய் அடிப்பாங்க, கிள்ளுவாங்க, அடிப்பாங்க, தூக்கி அவங்க அம்மாவை தூக்கி இப்படி பிடிச்சி ஏம்மா டே இறக்கிடுறா, கால் வலிக்குதுடா அப்படிம்பாங்க. அந்த ஃப்ரெண்டு எப்படி வேணாலும் அந்த மகனுக்கு அந்த தாய் ஒரு நண்பனா தோழியா தோழனா இருக்கிறத நம்ம பார்ப்போம். இதைத்தான் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமிங்கிற படத்தில் ரொம்ப அழகான ஒரு பாட்டு படிச்சிருப்பாங்க. நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே, நீயே நீயே நானே நீயே நெஞ்சில் வாழும் உயிர் தீயே நீயே, தந்தை நீயே தோழன் நீயே தாளாட்டிடும் என் தோழி நீயே. தோழனா, தந்தையா, தாயா, தோழியா? ஒரு தாய் மட்டும்தான் ஒரு மகனுக்கு இருக்க முடியும். ஒரு பெண் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது எந்த நிலையில்? மகளாக, மனைவியாக, தாயாக. சந்தோஷம் எப்படியெல்லாம் வந்தது. இதுக்கப்புறமா இன்னும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அங்கே வந்து ஜெர்மனியில் மருமகளுக்கு பிரசவம் ஆகுது. என் பையன் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருக்கான். அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம், அம்மா தியேட்டருக்கு போயிட்டோம். நான் போகலை, அதனால் அங்கே நடக்கிற நிகழ்வை எனக்கு படம் பிடிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கான். என் மகனுக்கு மகன் பிறந்தான். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை, எனக்கு மகன் பிறந்தான் அவன் சொல்ல, அம்மா உனக்கு பேரன் பிறந்துட்டான், லட்டு மாதிரி இருக்கான் அப்படின்னா. இதை விட என்ன சந்தோஷம் வரும்? சொன்னான், கேட்டேன். 1 வருஷம் போனது. அவனுடைய பிறந்தநாள், முதல் பிறந்தநாள். அவன் சொல்லிட்டான், நீ ஜெர்மனிக்கு வர முடியல, நான் மருமகளையும் மகனையும் கூட்டிகிட்டு உன் கூட வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறேன். ஏர்போர்ட்டில் வரான். சென்னை ஏர்போர்ட்டுக்கு நாங்கள் போகிறோம். இங்கே வந்ததுக்கப்புறம் நடந்த நிகழ்வு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். அந்த நாள் எந்த நாளுக்கும் சமமானது இல்லை. முதல் முறையாக என்னுடைய பேரனை பார்க்குறேன். அந்த முதல் முறையில் பார்க்கும் பொழுது அச்சு அசலாய் என் மகனின் சின்ன வயது ஜெராக்ஸா ஒரு குட்டி பையன். என் பையன் வந்து அவனை பிடிச்சி, இந்தாம்மா அவன் பேரன் அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் கொடுத்தான். இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? அந்த பையனை பார்க்கும் பொழுது, பேரனை பார்க்கும் பொழுது அப்படியே இந்த உலகத்தில் இதை விட சந்தோஷம் இருக்குமா? சந்தோஷத்தில் மூச்சு அடைச்சிரும் போல இருந்தது. அவ்வளோ ஒரு சந்தோஷம். முதல் முறையாக 1 வருடம் கழித்து என் பேரனை அள்ளி அணைத்து முத்தமிட்ட போது வந்த சந்தோஷம், தாயாக இருந்து வந்த சந்தோஷம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமான்னு நான் பேசின மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்க அத்தனை தாய்மார்களும் பேசுவாங்க. ஒரு நிகழ்வு நான் சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய மருமகள் அந்த டெலிவரி முடித்த உடனே என்கிட்ட கொஞ்சம் நேரம் கழித்து பேசுகிறா, அம்மா எனக்கு இந்த உலகத்தையே ஜெயிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, என்னால் வந்து இந்த உணர்வை எப்படின்னு சொல்ல முடியல, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
இந்த வலி எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு புரியுது அப்படின்னா நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இன மத மொழி வேறுபாடு இல்லாமல், ஏழை பணக்காரர் வித்தியாசம் இல்லாமல் யூனிக்காக ஒரே ஒரு ஃபீல் தாய்மைதாம்மா. அந்த தாய்மையை அனுபவி, சந்தோஷப்படு. எல்லா நாட்டுக்கும் எல்லா மதத்துக்கும் பொதுவான விஷயம் தாய்மை தாங்க. இவ்வளவு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுத்த என் மகன் என் கூட இல்லைங்கிறது வருத்தமாக இருந்தாலும், நாள் பூரா என்னை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்க ஒரே விஷயம், நாள்தோறும் 5 நிமிஷம் என் கூட பேசிடுவான். அவன் ஜெர்மனி போய் 11 வருஷம் ஆகிறது. சூரியன் உதிக்க மறந்திருந்தாலும் என் மகன் என்னை அழைக்க மறந்ததே கிடையாது. 5 நிமிஷம் பேசுவான். அந்த 5 நிமிஷம் சந்தோஷம் நாள் பூரா என்னை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். 33 வருடங்கள் எனக்கும் என் கணவருக்கும் சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்த மகனுக்கு நான் எதையும் பெருசாக செய்யலை. அவனுக்கான சில வரிகள், அவனுக்கான இந்த அர்ப்பணம். உன் விரல் பிடித்து நடந்தபோது ஊர் பார்க்க பெருமைப்பட்டேன். உன் மகன் விரல் பிடித்து நடந்தபோது உலகையே மறந்தேன். இது நீ எனக்களித்த சந்தோஷங்களின் உச்சம். என் அன்பு மகனே, நீ எனக்கு தாயுமானவன். இனி ஒரு பிறவி இருந்தால் மீண்டும் நான் உன் தாயாக வேண்டும். ஒரு பெண் என்கிறவள் ஒரு ஆணின் வெற்றிக்கு தோலை கொடுக்கிறவர்னு பார்த்தாங்கன்னா மனைவி மட்டும்தான் அந்த தோலை கொடுக்க முடியும். ஒரு மகளாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா படிக்க மட்டும்தான் முடியும். அந்த பொருளாதார ரீதியாக அப்பாவுக்கு உதவ முடியாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிச்சோன்னா கல்யாணம் முடிஞ்சு இன்னொரு வீட்டுக்கு தான் நம்ம போய் கொடுப்போம். அதே மாதிரி ஒரு தாய் மகன்கிற உறவு பார்த்தீங்கன்னா, ஒரு மருமக வந்துட்டாங்கன்னா போதும், அந்த செலவு அந்த குடும்பம் தனியாக இதாயிரும். ஆனால் மனைவிங்கிறவ தான் எப்போதுமே கணவனுக்கு கஷ்டத்துலையும் இன்பத்துலையும் துன்பத்துலையும் தோலை கொடுக்கறது எல்லா விதத்துலையும் மனைவியால் மட்டும்தான் முடியும். டைரக்டர் மேம் இங்கே பேசுகிறாங்க. அவங்க தாய் சார்பாக பேசுகிறாங்க. நான் ஆனால் அவங்க கூட நிறைய மீட்டிங்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். மேம் எப்படின்னா மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க, அவங்க இந்த துறைக்கு வரப்போ அவங்க டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்து வந்திருந்தாங்க. ஆனால் அவங்க திருமணத்திற்கு அப்புறம் பிஇ முடித்து எம்இ முடித்து டாக்டரேட் முடித்து இப்போ டாக்டர் தில்லைக்கரசின்னு வந்திருக்காங்க. ஆனால் நான் அவங்க வெற்றிக்கு பார்க்குறது அவங்க கணவரை தான் பார்க்குறேன். நம்மளை விட அதிகமாக படித்தாலும் நமக்கு மனைவி, நமக்கு அன்பானவள், எனக்கானவள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துக்கு வைக்கிறதுக்கு கணவனால் மட்டும்தான் முடியும். இது நம்ம அப்பாவோ நம்ம மகனோ செஞ்சால் அதெல்லாம் இரத்த பாசம். ஸோ அது தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். அதனால அவங்க செய்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கணவருங்கிற ஒரு உறவு முறை செய்கிறது பாருங்க, அதில் தான் சார் இருக்கு உண்மையான மகிழ்ச்சி. உயிர் இருக்கும் வரை உன்னோடு இருக்க வேண்டும் என்பது என் ஆசை இல்லை. உயிர் இருக்கும் வரை உன்னோடு இருக்க வேண்டும் என்பது என் ஆசை இல்லை. உன்னோடு இருக்கும் வரை மட்டும் உயிர் இருந்தால் போதும் கனவா, அப்போதான் நான் மகிழ்வேன். ஒருத்தர் சொன்னாராம், மராட்டிய கவிஞர் ஒருத்தர் சொன்னார், ஒரு அம்மா கிட்ட போய் ஒரு மக கேட்டாலாம், என்ன அம்மா நம்ம உடம்புல இவ்வளோ பகுதி இருக்குது, என்ன பகுதிமா நல்ல பகுதி, எதுமா பெஸ்ட்டு பகுதின்னு கேட்டான். அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, நீயே சொல்லு பாப்பா அப்படின்னாங்களாம். அப்போ அந்த குழந்தை சொல்லிச்சான், அம்மா கண்ணு காது மூக்கு அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அவங்க அம்மான்ட்டு சிரித்து மழுப்பிட்டாங்களாம். அந்த பிள்ளைய விளாட்றட்டையும் போயிடுச்சு. விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது கால் முட்டியில் அடிபட்டுருச்சு. அழுதுகிட்டே அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிச்சுங்க. அப்போ அம்மா கேட்டாங்களாம், இப்போ சொல்லு எந்த பகுதி நல்ல பகுதி அப்படின்னு. என் அம்மாவோட நெஞ்சு தான். நான் என்ன அழுதுட்டு வந்தாலும் எனக்கு ஆறுதல் சொல்லி அடுத்த நிமிஷம் சிரிக்க வைக்கிற என் அம்மாவோட நெஞ்சு தான் இந்த உலகத்தில் நம்ம உடம்புல உள்ள பகுதியிலேயே நல்ல பகுதின்னு சொல்லிச்சான். அழகான சின்ன தேவதை அவள்தானே எங்கள் புன்னகை, நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வாழ்வில் வான வேடிக்கை, இது போல சொந்தம் வந்ததா, இறைவாவா நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை பாடுமா. அந்த குழந்தைய பார்த்து அம்மா பாடுவாங்க. அந்த அம்மா பாடும்போது மகள்களுக்கு நம்ம தேவதை தான் போலன்னு தோணும். கடைசியாக இப்போல்லாம் வீட்டுக்கு வேலைக்கு போகிற பெற்றவங்க தாங்க அதிகமாக இருக்காங்க.
அப்ப எந்த உறவுக்குமே கிடைக்காத ஒரு சந்தோஷம் மகள் அப்படிங்கிறவளுக்கு இருக்கும். தாய்க்கு தாய் ஆக முடியுங்க. அள்ளி போட்டுக்கொண்டு ஆபீஸ் ஓடுகிறாய் யாருக்காக? நான் காட்டும் டாட்டா கூட காற்றில் வீணாய் போகிறது. நீ ஆபீஸ் போன பிறகு ஆயாதான் எனக்கு சோறு ஊட்டுகிறாள். ஆனால் பாட புத்தகத்தில் நிலா நிலா ஓடிவா என்று அம்மாதான் ஊட்டுகிறாள். பரவாயில்லை அம்மா, பரபரப்பில்லாமல் நீ தூங்கு, நான் உனக்கு தாலாட்டு பாடுகிறேன் அப்படின்னு ஒரு மகள் சொல்லும்போது அம்மாவோட முகம் எப்படி புன்னகையில இருக்கும் தெரியுமாங்கயா? உங்களை மாதிரி ஒரு தாத்தா எழுதுனாங்களாம், நான் முதல்ல ரொம்ப ரசித்த கவிதை மகள், அதுக்கப்புறம் நான் ரசித்த கவிதை பேத்தின்னு எழுதுனாங்களாம். இந்த இடத்துல மகள் மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கிறத எங்கேயாவது சந்தோஷமாக ஏற்றுக்கிறாங்களா? ஆம்பளை பிள்ளை பிறந்தா வெளியில் வந்து ஆம்பளை பிள்ளை பெற்றுருக்கோம்டா, சிங்கமுடாங்கிறான். ரெண்டாவது பொம்பளை பிள்ளை பிறந்தா என்ன பிள்ளை அப்படின்னா அவங்க அப்பாவே டல்லாகிடுறாரு. பொம்பளை பிள்ளை ஏன் பொம்பளை பிள்ளட நான்லடா கடனை கட்டணுங்கிறேன். பொம்பளை பிள்ளைனா செலவு கடன் அப்படின்னு ஆகிப்போச்சு. இது எப்படி இருக்குன்னா, யானை குட்டியாக இருக்கும்போது அது காலில் சங்கிலியை கட்டி விடுவாங்க. அந்த வயசாகிற வரைக்கும் அந்த சங்கிலி யானை காலில் தான் இருக்கும். ஆனால் பெரிசானோன்னா அந்த யானையால் சங்கிலி அக்க முடியும். மரத்தையே உடச்சி தூக்கி போடுற யானை அந்த சங்கிலி அப்படி இழுத்துச்சுன்னா துண்டா அந்துடும். ஆனால் குட்டியாக போட்டிருக்கும்போது போட்ட சங்கிலியை அந்த யானை மனசில் என்ன நினச்சிருச்சுன்னா, இதை இனிமேல் நம்ம அக்கவே முடியாது அப்படின்னு குட்டியாக இருக்கும்போது ஏற்படுத்தின அந்த உணர்வு வயதாகி அந்த முரட்டு யானைக்கு கூட அந்த சங்கிலியை அக்க முடியாமல் நம்பிக்கை இழந்து இருக்கிறது அந்த பெரிய யானை. ஒரு மகளாக இருக்கும்போது ஒரு அப்பாவும் அம்மாவும் அந்த மகளுக்கு எப்படி நம்பிக்கை கொடுத்து வளர்க்கிறார்களோ அதை வைத்துத்தான் அந்த மகள் பின்னால் மிகப்பெரிய உயர்வுக்கு வருவாள். ஒரு இடத்துக்கு பொது இடத்துக்கு அனுப்புகிறப்ப பொம்பளை பிள்ளை போயிட்டு வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு வரலன்னா பதறான். 6 மணிக்கு வந்துடுவா, 6:15 ஆச்சு, ஐயோ காணா, போலீஸு அங்கே இங்கே சைக்கிள் எடுத்துகிட்டு சுற்றுனான். ஏன் பயப்படுற? உன் பிள்ளைய நீ இப்படி சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. அம்மா, நான் பெத்த பிள்ளைடா, நீ தப்பு பண்ண மாட்ட, உன்னைய நம்பி அனுப்புகிறேன்னு சொல்லுங்கள். எந்த பிள்ளையும் உங்களுடைய பேரை கெடுக்கிற மாதிரி தப்பு பண்ணாது. இந்த நம்பிக்கை இன்னைக்கு எந்த மகளுக்கு ஒரு தாய் தந்தைகிட்ட வருது யோசிக்கணும். அது மாதிரி மகளாக இருக்கும்போது நல்ல மகிழ்ச்சியானதும் இருக்கும், வேதனைகளும் அடங்கி இருக்கு. தாய் அது ஒரு மிகப்பெரிய ஸ்தானம். தாயை பற்றி நினைக்காத ஒரு தலைவர்களே கிடையாது. டாக்டர் கலைஞர் தான் தயாரித்த அந்த சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு தன்னுடைய தாயின் பெயர் அஞ்சுகம் பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லி தன் தாயினுடைய பெயர் அஞ்சுகத்தம்மாள்ங்கிற பேரை அஞ்சுகம் பிக்சர்ஸ்னு பேர் வச்சார். தாயின் மீது பாசம் இல்லாதவர்கள் உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. எல்லா ஹீரோக்களும் தாயை பற்றி பாடாத ஹீரோவே கிடையாது. எம்ஜிஆர் பாடியிருக்காரு, சிவாஜி கணேசன் பாடியிருக்காரு, ரஜினி அடே அப்பா, இளையராஜா மியூசிக்கில் அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, பசுந்தங்கம் மணி வைரம் மாணிக்கம் வைடூரியம் அவையாவும் ஒரு தாய்க்கு ஈடாகுமா. அருமையாக பாடியிருப்பாங்க. தாய்ங்கிறது ஒரு புனிதமான நிலை. இன்னொரு உயிரை இந்த உலகத்துக்கு கொண்டு வரக்கூடிய சந்தோஷம். தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் துயரம் தெரிவதில்லைம்மா. அது மாதிரி தாய் மகளை நேசித்த ஒரு ஊர் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். தன்னை இறைவனுக்கு ஒரு மகளாக ஒரு ஆழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் நாச்சியாருடைய கோயில் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய முத்திரையாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மகளாக ஒரு ஆழ்வாரால் வளர்க்கப்பட்ட ஆண்டாள் நாச்சியார் மனைவி அங்கன தான் பாயிண்டே இடிக்குது. ஒரு மகள் தொடர்ந்து மகளாக இருக்க முடியாது. இப்போ நீங்கள் இருக்கீங்களே, இது உங்களுக்கு நிரந்தரமா? இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போன பிறகு அப்பா தலையை சொறிவார். பிள்ளைக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்க்கணும்டா. அப்பா தலையை சொறிகிறதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரன் பூரா மொச்சிருவேன். பிள்ளைக்கு ஒன்று கல்யாணம் பண்ணலையா அப்படிமா.
அவங்க பண்ணி வைக்காட்டி இவன் பேசியே பண்ண வச்சுருவாங்க. மகள் என்ற நிலை உங்களுக்கு நிரந்தரமான நிலை அல்ல. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இன்னொருவனுக்கு மாலையிட்டு நீங்கள் மனைவியானால்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அந்தஸ்தை அடுத்த நிலையில் நீங்கள் பெறுவீர்கள். அப்பன்னா மனைவியாக இருந்து வெறும் கணவனுக்கு மட்டும் சேவகம் செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதுமா? ஒரு குழந்தையை பெற்று ஒரு தாயானால்தான் ஒரு பெண் முழுமையான தன்னுடைய பிறவியினுடைய பயனை அடைகிறாள். ஆனால் எந்த இடத்துல வித்தியாசம் யோசிக்கணும். விலங்குகள் பாருங்க, தன்னுடைய தாய்க்கு குழந்தைகளாக இருந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு தாய் கோழி தன்னுடைய குஞ்சுகளை பாதுகாக்குது. அந்த குஞ்சுகளை அந்த தாயினுடைய ரெக்கைக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. எப்போ? கொஞ்ச நாள் வரைக்கும் தான். கொஞ்சம் பெருசானோடனே அந்த தாய் கோழியை கொத்தி போங்கடா நாய்களா, நானே உங்களுக்கு அரிசியை கொடுப்பேன், நீங்கள் எங்கிட்டே தின்னுக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு விரட்டி விட்டுரும். அந்த தாயினுடைய சிறகுக்குள் இருக்கும் பொழுது சந்தோஷமாக தான் இருந்துச்சு. ஆனால் சிறகை விட்டு அந்த குஞ்சுகள் வெளியில் போய் ஆகணும். விலங்குகள் குழந்தைகளாக இருந்து தாய்கிட்ட சுகத்தை அனுபவிக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு கன்றுக்கு ஒரு தாய் பசு தன்னுடைய பாலை ஊட்டி அந்த தாய்மையை காட்டுறதை விலங்குகளில் பார்க்குறோம். ஆனால் எந்த விலங்குகளும் திருமணம் முடிப்பதில்லை. மனிதன் மட்டும்தான் ஒரு மனைவியை திருமணம் முடித்து அவள்தான் எனக்கு வாழ்க்கையினுடைய உரிமையை எல்லோருக்கும் தருபவள் அவள்தான். ஒரு தாய் வீட்டில் இருக்கா, மனைவியும் இருக்கா, தலைவலிக்குதுன்னு கத்துறான், என்ன நடக்கும்? ஒரு தாய் வேகமாக ஓடி வந்து, பிள்ளை அம்மா ஐயா தலைவலிக்குதா ஐயா பிடிச்சி விடட்டா அப்படின்னு தலையை பிடிச்சி விடும், தைலம் போடும், ஒத்தனம் கொடுக்கும். இதுதான் பெத்த தாய். மனைவி எந்திரிச்சு என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்லுவா? ஒழுங்கு மரியாதையாக இருந்திருக்கணும். மழையில் நனைஞ்சிட்டு ஐஸ்கிரீம் தின்னா தலை மட்டுமா வலிக்கும், காலும் வலிக்கும், உன் மேலும் வலிக்கும் அப்படின்னு திட்டுவா. ஆனால் தாயினுடைய அன்பு பரவசமாக தைலம் தடவி விடும், ஒத்தனம் கொடுக்கும். ஆனால் நீ மழையில் நனைஞ்சதுனால தான் உனக்கு தலைவலிக்குதுன்னு என்னை கண்டிக்கிற உரிமை என்னுடைய மனைவி ஒருத்திக்குத்தான் உண்டு. அந்த உரிமை கலந்த அன்பு உலகத்தில் வேற யாருக்கும் இல்லை. அதனால தான் ஒரு பாட்டோடு நான் தீர்ப்பு சொல்கிறேன். சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை, என் வாழ்க்கை திறந்த ஏடு, அது ஆசை கிளியின் கூடு, பல காதல் கவிதை பாடி பரிமாறும் உண்ணங்கள் கோடி, இது போன்ற ஜோடி இல்லை, இது போன்ற ஜோடி இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை, சம்சாரம் என்பது வீணை, சந்தோஷம் என்பது ராகம், சலனங்கள் அதில் இல்லை, மனம் குணம் ஒன்றான முல்லை. மகள் தாய் என்பது நிலை, ஆனால் மனைவி என்பதுதான் ஒரு பெண்ணுக்கு அந்தஸ்து, கௌரவம், ஆஸ்தி, சொத்து, சுகம் எல்லாம். ஒரு கணவன் ஒரு மனைவியாக இருந்துதான் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனைவி என்ற ஸ்தானம்தான் ஒரு பெண்ணுக்கு மகிழ்ச்சியான நிலை என்று சொல்லி, மகள் தாய் மனைவியில் மனைவி என்ற நிலையே ஒரு பெண்ணுக்கு அதிக மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தருகிறது என்று இந்த பேச்சரங்கத்தை நிறைவு செய்து, எங்கள் உயிரினும் மேலான எங்கள் மாணவிகளுக்கு, ரசிகர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.